ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த கேரளா ஸ்டைல் நாட்டுக்கோழி பெரட்டிൻ്റെ ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். പൊറോട്ട, ചപ്പാത്തി, ദോശ, ഇഡ്ഡലി, സാപ്പാട് എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും നല്ല സൂപ്പർ കോമ്പിനേഷൻ தான் இந்த கோழிப்பெரட்டு. ஆனால் இந்த கோழிப்பெரட்டிൻ്റെ கூட நம்ம பொரோட்டா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டிருந்தா அதை விட்டுட்டு நம்ம இந்த கோழிப்பெரட்டு தான் சாப்பிடும். அந்த அளவில் தான் இந்த கோழிப்பெரட்டிൻ്റെ டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் இந்த நாட்டு கோழிப்பெரட்டு. உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வாங்கியிருந்தால் ஒரு தடவைங்கிலும் நீங்கள் இந்த கோழிப்பெரட்டை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டி நாட்டுக்கோழி பெரட்டு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதுக்காக 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது சாதா சிக்கனிலும் நமக்கு செய்யலாம். தேவையான உப்பு ஃபஸ்ட்டு நமக்கு இதிலேக்கு போடலாம். பின்னாடி 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் போடலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாத்தூள் போட்டிருந்தால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த பீஸிலெல்லாம் வரமிளகாத்தூளும் மஞ்சளும் உப்பும் நல்லா பிடிக்கணும். 10 நிமிஷம் நமக்கு அப்படியே வைக்கலாம். அந்த டைமில் இதிலேக்கு தேவையான மசாலா நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வரமிளகாத்தூளெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கு. இது நமக்கு அப்படியே மாற்றி வைக்கலாம். இன்னொரு கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை இவ்வளோ போட்டு நமக்கு நல்லா சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா கலரி விட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், அதனோட கலரெல்லாம் மாறி வந்துருச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிருக்கு. ஆனால் இந்த மசாலையும் இன்னும் கொஞ்சம் மசாலையெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பெரட்டு தயார் பண்ண போகிறேன். இன்னொரு கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு. கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கு. அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வரமிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தோம் சிக்கன் அதிலேக்கு போட்டு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுக்கணும். நம்ம பச்சை வரமிளகாத்தூள் தான் இதிலேக்கு சேர்த்தி இருக்குது. அதனால் இதில் பச்சை வாசம் இருக்கும். அதனால் நம்ம இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கணும். சிக்கனில் நின்று தண்ணி எல்லாம் வரும். அப்படி இருந்தாலும் இதே மாதிரி நல்லா கலரி விட்டு வணக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. இது நாட்டுக்கோழி தான். அதனால் ஒரு 7 நிமிஷத்தோളം நம்ம இதே மாதிரி நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இதில் நின்று தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம நல்லா வணக்கி எடுக்கணும். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த மசாலையிலேருந்து பாதி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். தூள் பண்ணி வச்சுருந்த மசாலா ஃபுல்லாக இதிலேக்கு சேர்க்கக்கூடாது. மீதி வந்திருந்தால் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம இதே மாதிரி செய்யும்போது நமக்கு அதை யூஸ் பண்ணலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரும்போது கடைசியில் தேவை இருந்தால் மட்டும் நமக்கு கொஞ்சம் கூட மசாலா தூள் சேர்க்கலாம். இப்போது டோட்டலாக 8 நிமிஷம் நான் நல்லா வணக்கி எடுத்திருக்கு. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த டைமில் பிடிச்சிருந்தா குக்கரில் கூட இதை வேக வச்சு எடுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கிரேவி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த மாதிரி வற்றிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பெரட்டில் கிரேவி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இனி ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இப்போ இன்னொரு மண்சட்டி நான் அடுப்பிலே வச்சுருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணியது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதிலேக்கு 2 பெரிய வெங்காயமும் 10 சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியதும் போட்டு வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வணங்க தேவையில்லை. ஒரளவுக்கு வணங்கிய போதும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை நான் சேர்த்தியிருக்கு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்தியிருக்கு. 1/2 டீஸ்பூன் போதும். நம்ம சோம்பு தூளெல்லாம் முன்னே சேர்த்தியிருந்தது.
1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்தியதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் இதிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட கிரேவி இருக்காது. சிக்கൻ്റെ பீஸ் ஒன்றும் உடைஞ்சு போகாமல் இதே மாதிரி நல்லா பார்த்து கலர் விட்டுக்கோங்க. நம்ம மசாலையெல்லாம் இதில் நல்லா பிடிக்கணும். വെങ്കായത്തിലേക്ക് ചിക്കൻ്റെ ടേസ്റ്റ് എല്ലാം വരണം. അതേമാതിരി വെങ്കായത്തിൻ്റെ ടേസ്റ്റ് ചിക്കനിലും വരണം. அதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போதும். அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா நமக்கு சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுலிலேக்கு சிக்கன் மாற்றலாம். இப்போ பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டி கேரளா ஸ்டைல் சிக்கன் பெரட்டு, நாட்டுக்கோழி சிக்கன் பெரட்டு ரெடி ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.